வழி நடத்தினார், இன்னும் வழி நடத்துவார். லாசரு, ஐஸ்வர்யவான், இந்த சம்பவத்தில் 2 பேரும் இறந்தாங்க. யாரெல்லாம்? ஐஸ்வர்யவானும் இறந்துட்டார், லாசரும் இறந்துட்டார். ஐஸ்வர்யவானை கொண்டு எங்கே கொண்டு போயிட்டாங்க? பாதாளத்தில் கொண்டு போட்டாங்க. அங்கேருந்து அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லி படிக்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் வாசிங்க. லூக்கா 16வது அதிகாரம் வாசிங்க. பாதாளத்திலே அவன் வேதனைப்படும்போது கண்டு அவருக்கு தண்ணீர் தாகம் தாங்க முடியல. தண்ணீர் கேட்குறாரு. யார்? ஐஸ்வர்யவான் தண்ணீர் கேட்குறாரு. எவ்வளோ கேட்குறாரு? எவ்வளோ? அதை பாருங்க, எவ்வளோ போட்டுக்கணும் பாருங்க. விரல் மேல் தண்ணீரை தொய்த்துட்டு இவ்வளோதான், இவ்வளோ போதும், இவ்வளோ நேரம் கூட கொஞ்சம் நான் சமாளிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி தண்ணீர் கேட்குறாரு. அவருக்கு என்ன பதில் கிடைக்கும்? அடுத்த வசனம். ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு, அங்கே இங்கே என்ன செய்ய முடியாது, போக முடியாது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். 27வது வசனம். அப்போ அவர் சொல்கிறாரு, அவன் நம்ம காரியம் இங்கே ஒன்றும் நடக்காது, அவங்க ஒருத்தரும் தண்ணி தரமாட்டாங்க, நம்ம செத்து போயிடுறோம், செத்து தான் இருக்கோம், அதனால் ஒன்று செய்வோம். நம்முடைய சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. அவங்க எங்கே இருக்காங்க? ஊரில் இருக்காங்க. அவங்களும் இந்த அழிவுள்ள இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. வாசிங்க அந்த வசனத்தை. அப்படியானால் தகப்பனே, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக. இப்போ எனக்கு கண்டிப்பாக இந்த